அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜாஸ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கல்யாண முருங்கை தோசை. இந்த கல்யாண முருங்கை தோசை சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் சளி கம்மியாகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கல்யாண முருங்கை இலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 3 பச்சை மிளகா, புழுங்க அரிசி ஒரு 2 கப் எடுத்துருக்கிறேன். இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இலையில் உள்ள காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இலையை அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் அரிசி அப்புறமேல அரைச்சிக்குங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் தோசைக்கல் மண் தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி சுடுறோம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வெந்த ஒன்று பரட்டி போட்டுட்டு ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி பரட்டி எடுங்க. அப்போ தான் லைட்டாக சவந்து வரும். பாருங்கள், சூப்பரான கல்யாண முருங்கை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த இலை கிராமப்புறத்துலலாம் நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிள்ளைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.